எழுந்துற. வெட்டி முடிச்ச மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கான். நான் தூங்கிட்டு இருக்கான் பாரு. அவன் டென்ஷன்ல இருக்கும்போது இவனுக்கு என்னடா தூக்கம்? பரதேசி பைய கொலை பண்ணி 2 வாரம் ஆகுது. போலீஸ் வரல, எந்த பரபரப்பும் இல்ல. டேய், எனக்கு ஒரு சந்தேகம்டா. அவ உண்மையிலேயே செத்து போயிருந்தா போனா அழுகி இந்நேரம் ஊர் புறா நாத்து அடிச்சிருக்கணுமே. டேய் கார்த்திக், உண்மையிலேயே அவளை கொன்னியா இல்லையா? டேய், தப்பு நம்ம மேல தாண்டா இருக்கு. கொலை பண்ண இவன் அனுப்பியிருக்க கூடாது. எனக்கு முதலேந்தே ஒரு டவுட் இருக்குடா, அவ செத்து போனாலா இல்லையான்னு. இந்த பையன் மேல கூட எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குடா. நம்பிக்கை இல்லைன்னா ஏன்டா என்ன அனுப்பிச்ச? நீயே போயிருக்க வேண்டியதானே? வாய மூடுறா. இந்த விஷயம் என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்க. நீங்க வேற ஏன்டா டென்ஷன் படுத்துறீங்க? அவ உயிரோட இருந்திருந்தா இந்நேரம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பா. பொண்டாட்டிக்கு பயப்படுறவன் எதுக்கு மத்த பொண்ணு மேல ஆசைப்படணும்? டே பாண்டி, அவன் ஒண்ணும் பொய் சொல்லலடா. அவன் அந்த பொண்ணை கொன்னு இருப்பான். நல்லா சொல்லு இந்த மடையனுக்கு. சரி, நீ கொலை பண்ணிட்டேன்னு நம்புறோம். இப்போ அது சரிடா. டே கணபதி, நீ ஒரு வேலை செய். என்ன சொல்ல? உடனே கெஸ்ட் ஹவுஸ் போ. அங்க அந்த பொண்ணு உயிரோட இருக்காளா இல்லையான்னு பாத்துட்டு வா. கூட பாபுவையும் கூட்டிட்டு போ. இவன் வந்தா யாருக்கும் சந்தேகமும் வராது. சரியா சொன்ன. அப்ப அவ காரு? ஏன்டா கவலைப்படுற? அத குளத்துக்குள்ள தள்ளி விட்டுரு. ஓகே. ஏன்டா கார்த்தி, பேசாம காரை நீ எடுத்துக்கிறியா? ஓசி பெட்ரோலுக்கு தான் கணபதி இருக்கானே. டேய் கணபதி, என்னடா இவ உயிரோட இருக்கா? ஆமாண்டா, ஒய்யாரமா ஊஞ்சல்ல படுத்துக்கிட்டு இருக்கா பாரு. அதானே. கார்த்தி அவளை கொலை பண்ணிட்டான்ல சொன்னா. ஆமா, நம்மள பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான்டா. எவ்வளவு தைரியம் இருக்கும். பொழந்துட வேண்டியதாண்டா. விடக்கூடாதுடா. என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட போய் சொன்னா? உயிரோட விட்டது மட்டும் திமிரா உனக்கு? லூட்டி அடிச்சிருக்கான். அவளை உயிரோட விட்டது இல்லாம உனக்கிட்டே இவ நடிக்கிறியா நீ? அடுத்த ரவுண்ட்ல விட நீ. திமிரு உனக்கு உண்டலாம். நம்மகிட்ட போய் சொல்றான். தத்ரூபமா நடிச்சிட்டான் இவன். இனிமே இந்த ஏரியா பக்கம் உன்னை பார்த்த இடத்துல கொன்னுடுவான். தானியா போன மாதிரி நீயும் அனாதை போனமா கிடப்ப. போடா, மரியாதை ஓடி போயிரு. கண்ணுக்கு முன்னாடி நிக்காத. இந்த சோடாபுட்டி கதையை நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல அந்த பொண்ணை எப்படிடா சமாளிக்கிறது? அவ மட்டும் வாயை திறந்தானா நம்ம எல்லாம் காலி. ஆமாடா. டேய், அனாவசியமா டென்ஷன் ஆகாதீங்கடா. அவ ஏதாவது செய்ய நினைச்சிருந்தா இந்நேரம் செஞ்சிருப்பா. அவ உயிரோட இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நீ என்னடா சொல்ற? நீ பயப்படாத. அவ உயிரோட இருக்கிறதே இன்னொரு ரவுண்டுக்காகத்தான். டேய் மச்சான், நான் நினைச்சேன் நீ சொல்லிட்டடா. இன்னொரு ரவுண்ட் அடிச்சுட்டு போய் ஜாலியா இருக்கலாம். மறுபடியும் நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு எழுதி வச்சிருக்கேன். என்னை அழிச்சவங்களை பழி வாங்கறதுக்கு நீதான் என் மனசுக்கு பலத்தை கொடுக்கணும்.
டேய் பொருள் எல்லாம் கொடுத்துட்டு மறக்காம காசு வாங்கிட்டு வந்துரு. சரி சரி. இந்த சோடா புட்டிக்கு ஒழுங்கா ஒரு வேலையை செய்ய தெரியாது. எல்லாத்தையும் அரைகுறையா வச்சுட்டு போயிருவான். என்ன இது, ஒரு போட்டோ கூட நச்சுன்னு இல்லையே. ஏய், இதுவும் நல்லா இல்ல. இது ஓரளவுக்கு ஓகே.